என்ன பாத்துட்டு இருக்க? தலையில என்னன்னு தெரியல, குடுகுடுங்கு தலையில பியான் கிடக்கும்னு நினைக்கேன். 2 பியான் பாரு, நல்லா தான் பியான் பாக்கா, நல்ல சுகமா இருக்க. நீலாம்பரி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தானே நீ ஆசைப்பட்ட? சுகமா கைய கால நீட்டிக்கிட்டு அப்படியே சூப்பை குடிச்சுக்கிட்டு ஒரு ஆளு பியான் பாக்க, தலையில அப்படி சுகமா இருக்கு. தூக்கம் எப்படி வருது தெரியுமா? சிலு சிலு சிலுன்னு அந்த குடிசையில கிடந்து என்ன பாடுபட்ட 10-15 நாளா. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா சார், இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஆமா, வெளியே இருந்தேன், சிக்னல் கிடைக்கல. ஓகே சார், பரவாயில்ல, வைக்க. அத்தடியோ, எங்க அண்ணன் வந்துட்டான். சும்மா பொண்டாட்டி பியான் பாக்கிறது தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான், என்ன கொன்னுட்டான். போது பியான் பார்த்ததுல பாது வேண்டாம். மாமாய், சூப்பு குடிக்கீங்களா? ஏடி, இவ எப்படி வந்தா? இப்பதான் மாமாய், உங்க தங்கச்சி மாசமா இருக்காளாம். உண்மையிலேவா? ஆமா மாமாய், நீங்க தாய் மாம்சம் ஆக போறீங்க. தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. அண்ணி நல்லா கவனிக்கங்க. என்ன பாத்தியா, மட்டன் சூப்பு கையில என்ன அளவோட செஞ்சிருக்காங்க பாத்தியானே? ரொம்ப நல்லா இருக்கனே. குடிச்சிட்டே இருக்கேன். நீ குடிக்கனே கொஞ்சோண்டு. வேண்டாம், நீனே குடி. சரி, நீ மட்டும் தான் வந்தியா? எப்படி அவருங்க? அவரை பத்தி மட்டமா பேசிதான் இவங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க என் புருஷனை. இனிமே மட்டமா பேசப்படாது. நீனு நான் நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இப்ப அவரு பெரிய லெவல்ல ஆயிட்டாரு. குவாலி பண்ணைக்கு முதலாளி ஆயிட்டாரு. அவரும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து குவாலி பண்ண வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு மனுஷன். அதனால பாக்க கூட முடியல அவரை. எப்ப வாராரு எப்ப போறாரு யாரு கண்டா ஒண்ணு பாக்க முடியல. அவ்வளவு பிஸி. என்னடா இது என் புருஷனா இது? எங்க ஆசிட் இருக்கலடா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? காலையில காபி கனடால, மத்தியானம் சாப்பாடு சிங்கப்பூர்ல, ராத்திரி சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா இது, நமக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்கு. காலையில நம்ம வரும்போது வீட்டுல உறங்கி நடந்தாரு, இப்போ கனடாங்காரு சிங்கப்பூருங்காரு. வைக்கிறேன். ஆமா, நாளை காலை எந்த நாட்டுல இருப்பேன்னு எனக்கே தெரியாது. கூடிய சீக்கிரத்துல ஒரு பிளைட்டை வாங்கி நானும் என் ஒய்ஃபும் நாடா சுத்த போறோம். என்னங்க நீங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு, முன்னால தானே தெரு டூர் போயிட்டு இருந்தேன், இப்ப வேர்ல்டு டூர் போறேன். பணக்காசுலாம் நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எத்தனை கோடி வேணும் சொல்லுங்க, டப்புன்னு அனுப்பி விடுதே. சரி, மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வைங்க போன. என்ன மாப்பு ஒரு மாதிரி பாக்கீங்க? இல்ல மச்சான், அது வந்து யாரோ இல்ல, இல்ல நான் அப்பவான நேரம் குடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுப்போம்பாங்க. அதே மாதிரிதான் என் வாழ்க்கையிலயும் ஒரே நாள்ல எல்லாம் நடந்துட்டு. மழை கொட்டுச்சோ இல்லையா, எங்க வீட்டுல பணமழை கொட்டுன்னு கொட்டிட்டு. உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் சொல்லுங்க, டப்புன்னு 5 நிமிஷத்துல இறக்கிடுவேன் கொண்டு. சரி மச்சான், நல்லா இருந்தா போதும், எனக்கு அதுவே சந்தோஷம். சரி, சாப்பிடுங்களா? இங்க என்ன கிடைக்கும் போது? அப்படி நூடுல்ஸ் கிடைச்சிருமா, பீஸா கிடைக்குமா, பர்கர் கிடைக்குமா? உங்க வீட்டுல என்ன காஞ்சு போன ஆப்பமும் இந்த பிஞ்சு போன தோசையும் தானே கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு சரிப்படாது. சரி மச்சான், அப்ப பரவாயில்ல, நான் வேணா பிஞ்சு தோசை ஆப்பம்லாம் சாப்பிட்டுக்கிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் சாப்பிடுதே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பிஞ்சு போன தோசை 3 இருந்தேல, எனக்கு போட்டு நத்திங்க. என்னடா செல்லம், மாமனை இதுக்கு முன்னாடி பாக்காத மாதிரி அப்படி பாக்கீங்க ஆச்சரியத்தோட? என்ன இதெல்லாம் கோமாளி வேஷம்? காலையில கனடா, மத்தியானம் சிங்கப்பூர், சாயந்தரம் மாமியார் வீடா. காலையில நான் வரும்போது உறங்கிட்டு கிடந்தீரு, எப்ப கனடா போறாரு, எப்ப சிங்கப்பூர் போறாரு, எப்பங்க வந்தீரு? எல்லாம் கனவுலதான். யாரு டீவா பழப்பத்தவளா இருக்கா? நீ தானே சொல்லிட்டு இருந்த உன் புருஷனை பத்தி அப்படி ஒரு ஒய்யாரமா தூக்கி வச்சல. அதான் நான் வரும்போது காதல் லேச விழுந்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்ல, அதான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். எப்படி ஐடியா, எப்படி நடிப்பு? சாடிக்கேத்த மூடிதான் போய் நீரு. எனக்கு ஏத்த புருஷன் நீர் தான். இவ்வளவு நாளும் எப்படி தியார போறீர்னு நினைச்சேன், தியாரிட்டேரு. இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிடும். மட்டன் சூப்பா? ஆமாங்க, ராஜ மரியாதை தான் இப்போம்ல எனக்கு. மட்டன் சூப் தாங்க. காலையில இட்லி வச்சு நல்ல மட்டன் வச்சு ஒரு நொறுக்கு நொறுக்கிட்டேன். அட பாவி, புருஷன் ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு ஏதாவது குடுக்கணும்னு நினைச்சேட்டி. நீங்க தானங்க சொன்னீங்க காலையில அங்க சாப்பிட்டேன், மத்தியானம் எங்க சாப்பிட்டேன், ராத்திரிக்கு எனக்கு பீஸா தான் வேணும், பர்கர் தான் வேணும், நான் அப்படிதான் சாப்பிடுவேன், இப்படிதான் சாப்பிடுன்னு சொன்னீங்களா? அதென்ன சொன்னா கரிஞ்சு போன ஆப்பவும் பிஞ்சு போன தோசையும் இருக்குன்னு. நீங்க என்ன சொன்னீங்க? வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. ஏ பாவி மக்கள் எடுத்து குட்டிச்சு வராங்கிட்டாளே. இருந்திருந்தப்பல இப்படி மயங்கி விழுந்துட்டீங்களே, என்ன காட்சி உங்களுக்கு? எங்க எந்திரிங்க, ஏங்க அப்பா ஐயா, பசி மயக்கம் டி. நீ வந்ததுல இருந்து ஒண்ணு கூட திங்கலடி, ஒரு துண்டு கூட வாயில வைக்கல, எதையுமே. பசியும் பட்டியுமா கிடக்கே. பாரு, ஏதாவது வாங்கி தாட்டி, இந்த பிஞ்சு போன தோசையாவது கரிஞ்சு அப்பமாவது வாங்கிட்டு வாட்டி அவட்ட. அட கூமுட்டா கொஞ்சம் நாளா தான கேட்டா, நீ வேண்டாம் வேண்டாம்னு பெரிய கொப்புல பண்ணிரு. நான் பெரிய ஆளுலாட்டி, அப்படிதான் நடிக்க முடியும். அதான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவன் போக்கலாம் புருஷனுக்கு அந்த பிஞ்சு தோசையை போட போயிட்டாளே. சீக்கிரமா வாடுட்டி, ஏதாவது ஒரு துண்டு இருந்தா கூட பரவாயில்லட்டி, வாங்கிட்டு வாடியாட்டி. நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுல மட்டன் சிக்கன் நல்லா தின்னு போட்டு கிடக்க, ஆனா எனக்கு போட்டி சீக்கிரம் ஏதாவது வாங்கிட்டு வா. மானகட்ட பொழப்பால இருக்கு, நடிக்க போய் இது இப்படி கொண்டு விடும்னு யாரு கண்டா? பட்டு வந்து கரிஞ்ச ஆப்பத்துக்கு பிஞ்சு தோசைக்குமே நிக்க முடியுமா? நல்லா இருப்பட்டி, அண்டையும் துட்டு கிடையாது, வண்டையும் துட்டு கிடையாது, வெளியில போய் திங்கணும்னா. நீ மட்டும் வந்து பிஞ்சு தோசையை வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோ, அனாவசியமா என் முசுறு போயிரும். சோறு தண்ணி இல்லாம பாத்துக்கோ, அந்த பாவம் உன்னதான் பிடிக்கும். அட பாவி மனசே, பிஞ்சு தோசையை வாங்கி குடிக்கலன்னா பாவம் பிடிக்குங்கார. என் யாரு அவ காலெல்லாம் போய் விழ வேண்டி இருக்கு. ராதிகா, என்ன நீ கூப்பிட்டீங்களா? ஏதோ ஆப்பமும் தோசை இருக்குன்னு, அதுல 2-3 இருந்தா எடுத்துட்டு வா.
2 தோசை போடலாம் நினைச்சு கேட்காத மனசே. பாவம் அவருக்கு எவ்வளவு மனசு, நல்ல மனசு, இறக்கமுள்ள மனசு. அதான் உன்கிட்ட தோசை இருக்கான்னு கேட்டேன். ஐயோ ஒண்ணு கூட இல்லையே, எல்லாத்தையும் உங்க அண்ணன் தின்னுட்டாரே. என்ன டேஸ்டப்பா, அப்படியே கைய நாக்கால நக்கி எடுத்தாச்சு. அவ்வளவு டேஸ்ட் இன்னைக்கு. அடி பொலி, சூப்பர். காஞ்சு போன ஆப்பமும் பிஞ்சு போன தோசையும் அடி பொலினா சொல்லக்கூடாது, அவ்வளவு டேஸ்ட். கொஞ்சோண்டு கஞ்சி கிடக்காடு கேளிட்டி. நேத்துள்ளதா இருந்தாலும் பரவாயில்ல, முந்தா நாள் உள்ளது, போன வாரம் பழசு, போன மாசம் பழசா இருந்தாலும் பரவாயில்ல டி. உப்பு இல்லாத கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கொண்டு வர சொல்லுட்டி. பாவம் அந்த நாய் பசி தாங்காது. அதான் நேத்து உள்ளதோ போன வாரம் உள்ளதோ போன மாசம் உள்ளதோ ஏதாவது பழைய கஞ்சி கிடக்கா? ஐயே போன வாரம் உள்ள கஞ்சி இப்பதான் நீ தெருல ஒரு நாய்க்கு ஊத்திட்டு வந்தேன். அவள சட்டி போட்டி எல்லாத்தையும் கழுவி காமத்தியாச்சே. பாரு நாய் பிஸ்கட் இருக்கா? நாய் பிஸ்கட் தானே நீ? இருக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். எப்போவாது நம்ம தெருல நாய் வந்தா சவத்த பாம்போல நிக்குமதில, அதுக்காண்டி தனியா வாங்கி தான் வச்சிருக்கேன். இப்பதான் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருப்ப தாயே, அதை மட்டும் எடுத்து விடியா. ஒரு பாக்கெட்டா 2 பாக்கெட்டா இருக்கிறத தூக்கிட்டு வா. ஏங்க பழைய கஞ்சி தான் கட்டிக்க, உங்களுக்கு ஃபாரின் பிஸ்கட்டே கிடைக்க போகுதுங்க. வாங்கி வச்சிருக்காங்க, எடுத்து வந்துருக்கேன். ஃபாரின் பிஸ்கட்டா எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா. இருக்கட்டா நீ நல்ல சத்துள்ளது இந்தாங்க. அப்பா இப்போதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. என்ன ஒரு டேஸ்ட். இப்படி ஒரு பிஸ்கட்டை என் வாழ்க்கையில தின்னதில்ல. நீ என்னைக்காவது வாங்கி தந்திருக்கியா? தங்கச்சினா என் தங்கச்சி தான். என்ன அளவோல வாங்கி வச்சிருக்கா தெரியுமா? சூப்பர் அடிபொலி. நாய் பிஸ்கட் தின்னுட்டாரு. என்ன நடக்க போதோ நடக்கட்டும், விடிஞ்ச வரைக்கும் வெளிச்சம். ஸ்டார்ட் மியூசிக். முறுக்கு சரியில்லைன்னு நினைக்கேன், அதான் இப்படி கசக்கு போல. சரி என்னவா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம மண்டையில பித்தமா இருக்கட்டும். சரி அடுத்த முறுக்கு செல்லத்தாயிட்ட கேட்போம். நல்ல முறுக்கா எடுத்து கேட்கணும், பார்த்து எடுத்து வர சொல்லணும். ஏன் செல்லத்தாயி, அடுத்த முறுக்கை எடு. ஒன்னையா ஒன்று கண்ணே கண்ணுன்னு தந்தா எப்படி காணும்? தொண்டை குழிக்குள்ள இறங்குறதுக்குள்ள காணாம போயிட்டு இன்னொன்னு எடு. 5 6 தின்னா கொஞ்சம் வர்க்கத்தா இருக்கும். எக்க தாரேன், அதுக்கு தானே 10 20 முறுக்கு போல எடுத்துட்டு வந்திருக்கேன். 5 முறுக்கை என் மௌனும் மரமோடு தின்னுட்டாவா. மீதி 20 முறுக்கு நமக்கு தான்க்கா. செல்லத்தாயி சப்பட்ட முறுக்கா எடுத்து வந்துடாத, நல்ல முறுக்க பார்த்து எடுத்தா. ஏக்கா இந்த இருட்டுக்குள்ள எங்க இருந்துக்கா பாக்க எடுத்து தாரேன். நெல்ல நல்ல முறுக்கு தான். கையில எண்ணி பார்த்தேன் 3 முறுக்கு வந்திருக்கு. ஆளாளுக்கு எந்த முறுக்கு வேணுமோ நீங்களே உங்க விருப்பப்படி எடுத்துடுங்க. ஏதோ முறுக்கு சரி குத்து மதிப்பா ஒண்ணே எடுப்போம். ஒண்ணு தெரியவும் மாட்டேங்குது. முறுக்கு சின்ன முறுக்கா இருக்க மாதிரி இருக்க. கையில தடவி பார்க்கும் போதே அவ்வளவுதான் தெரியுது. சின்ன முறுக்கத்துக்கு தந்திருக்கல அந்த செல்லத்தாயி. ஒருவேளை பஞ்சு அணக்க கட்டாம இருக்கனால அவளுக்கு பெரிய முறுக்க கிடைச்சிருக்குமோ? அப்படியாதான் இருக்கும். ஏன் பாவி மக்கா, யார் ஏன் முறுக்க போடுறது? ஏன் செல்லத்தாயி எங்க முறுக்க நீ தான் போடுங்க. ஏக்க நான் எங்க முறுக்க போடுங்கனே? யா முறுக்கு என் கையில இருக்கு, நான் புடுங்கலக்கா. வா முறுக்கு கீழ விழுந்துட்டான்னு பாரு. பஞ்சு இதான் வா முறுக்குன்னு பாரு. கீழ என் மடியில விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதான் எடுத்து வந்தேன். பாத்துக்கா எடுத்துக்கா, தின்னு நல்லா இருக்கும். என் முறுக்கு கிடைச்சி கீழே விழுந்திருக்கு போல. எப்படி என்
மக்களே, இப்போ நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் முளை கட்டிய ராகி மாவும் நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்த்திருக்கோம். பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்பி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிரடி திருப்பங்களோட அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே.